கர்த்தர் இந்த வாரத்திற்காக நம்முடைய திருச்சபைக்கு தெரிந்து கொண்டான கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு உபத்திரமும் என்னமோ கர்த்தர் கொடுத்த நாள்ல இருந்து நான் ஊற்றப்பட்டு இருக்கிறேன். மற்றவங்க ஊற்றப்படுறாங்களோ இல்லையோ, நான் ஊற்றப்பட்டு இருக்கிறேன். இது கடவுளுடைய ஒரு சித்தம், அவருடைய நோக்கம். அதனால இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் 100% உண்மையாக அது செயல்படுகிறது என்பதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உனக்கு முன்பாக நான் போவேன், நான் உனக்கு முன்பதாக நான் போவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி மோசேயின் மூலமாக யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. தேவ மனிதனாகிய மோசேக்கு 120 வயதாகிவிட்டது. இந்த வயதுக்கு பிற்பாடு இந்த ஜனங்களை வழிநடத்த எனக்கு பலன் இல்லை. ஆகினாலே ஆசாரிய வம்சத்தில் பிறந்ததான நூனின் குமாரனாகிய யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்து மோசேக்கு பதிலாக இந்த யோசுவா வழிநடத்துவார் என்று சொல்லி கடவுள் மோசேக்கு அறிவிக்கிறார். அதன் பிரகாரம் மோசே யோசுவாவை அழைப்பித்து, எப்பா எனக்கு வயதாயிடுச்சு, இனிமேல் என்னால போய்கிட்டு வந்துட்டுலாம் இருக்க முடியாது, நான் பலவீனமாக இருக்கிறேன், அதனால நான் செய்து கொண்டிருக்கிற இந்த பொறுப்பை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை அவனுக்கு இருக்கிற அந்த பயத்தை போக்கும்படியாக, அவனை உற்சாகப்படுத்தும்படியாக, யோசுவாவை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை மோசே சொல்லுகிறார். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்கள், அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது வசனத்துல எதிரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அழித்த எமோரின் ராஜாக்களின் சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்துக்கு செய்தது போலவே உங்களுடைய சத்துருவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ இந்த சத்துருவாக்கிய இந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதனால நீ தைரியமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழி நடத்திட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி யோசுவாவை உற்சாகப்படுத்தினார். திரும்பவும் யோசுவாவுக்கு அடுத்த வருஷத்துல சொல்றாரு பாருங்க, யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லி அவனை பலப்படுத்துறான். நீ பலப்பட்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று என்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்துக்கு இந்த ஜனத்தை நீ அழைத்து கொண்டு போக, அத அவங்க சுதந்திரிக்கும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்வார், அவர் உன்னோடு கூட இருப்பாரு, நீ அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை, நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு ஆறுதலாகவும் பலப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார். இப்போ யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தயாராகி விட்டான். ஆனாலும் அவனுக்கு
இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நீங்க திரும்ப யோசுவாவின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. முதலாவது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கே 3வது வசனத்தை வாசிங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலில் இருக்கும் எல்லா இடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏற்கேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிறதான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் யோசுவா. அதுக்கு முன்னாடி மோசே யோசுவாவிட்ட சொல்லி அவனை பலப்படுத்துகிறான். இந்த இடத்துல நேரடியாகவே யோசுவாவின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்ற தேசத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ உயிரோடு இருக்கும் அந்த நாள் வரைக்கும் நான் என்ன செய்வோம் கூட இருப்பேன். நான் எந்த மனிதனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்கூடயும் நான் இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லி அற்புதமான இந்த வார்த்தைகளை யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? நீங்க அந்த முதலாவது அதிகாரத்துல 2-3 இடத்துல யோசுவாவை அவர் என்ன செய்யறாரு பலப்படுத்துகிறத பார்க்கணும். இந்த ஆண்டவர் மோசையோடு கூட எப்படி இருந்தாருங்கிற ஒரு சில வசனத்துல சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த செய்திக்கு நான் வரேன். யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆரம்பத்தில் மோசையை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர் அழைத்த போது மோசே ஆண்டவர்கிட்ட பலவிதமான சாக்குப்பூக்கள் நாம் சொல்கிறத இதில் படிக்க முடியும். அப்போ ஆண்டவர் அவனை சொல்ற, நீ போப்பா, நான் உன் வாயோட கூட நான் இருப்பேன். நீ என்ன பேசணும்னு நீ நினைக்கிறையோ அதையெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன் போதிப்பேன். அப்ப இந்த இடத்துல மோசேக்கு தேவன் வாயாக இருந்தார். 2வது யாத்ராகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 18-19 மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் பேய்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேய்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்போது மந்திரவாதிகள் பார்வை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வையுடைய கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனார்கள். இந்த இடத்துல மோசையோடு கூட தேவன் எப்படி இருந்தார் என்று சொன்னார். மோசையின் விரலோடு கூட அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 13-14. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரும் என்றால் அதற்கு அவர், என் சமூகம் முழுக்க செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இப்போ ஆண்டவர் மோசையினுடைய வழிகளோடு கூட இருக்கின்றார். அவர் வாயோடு கூட இருந்தார், மோசையினுடைய விரலோடு கூட இருந்தார். இப்போ மோசையினுடைய வழிகளோடு கூட இந்த ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் இங்க யோசுவா கிட்ட சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு இங்கே யோசுவாவை ஆண்டவர் புலப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வாயோட கூட மோசையோடு கூட இருந்து
அடிமைகளோடு கூட அரசரோடு கூட அன்றைக்கு கர்த்தர் பேசினார். மாத்திரமல்ல, விரல்களோடு கூட ஆண்டவர் இருந்து மந்திரவாதிகளை முறியடித்தார். அவன் வழிகள் எல்லாம், மோசனுடைய வழிகள் எல்லாம் தேவன் வாய்க்கும்படியாகவும் செய்தார். ஏன்னா மோசையோடு கூட ஆண்டவர் இருந்ததுனால அற்புதமான காரியங்கள் எல்லாம் மோசை செய்யும்படியாக தேவன் வழிவாசல்களை திறந்தார். அப்ப இந்த இடத்துல யோசுவாவுக்கு மோசையும் தைரியம் கொடுக்கிறான், கர்த்தரும் தைரியம் கொடுக்கின்றார். இப்போ யோசுவா கூட இந்த கர்த்தர் இருந்ததுனால இவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்? மூன்று காரியத்தை நான் சொல்லி வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது அதிகாரத்தில் 5வது வசனம், யோசுவா 1:5. போதுமா? போதும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நீ சாகிற வரைக்கும் ஒரு மனிதனும் உனக்கு எதிர்த்து நிற்பது கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் கூட வர இன்னைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதே வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு விரோதமாக யாரையும் எழுந்தாலும்படிக்கு அவர் கூட அதை தடுக்காட்டு கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து அவைகள் அத்தனையும் அவர் தடுத்து ஆட்கொள்கிறார். அவருடைய அளவில்லாத கிருபை நம்மீது மேலோக்கி நிற்பதினாலே நமக்கு ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். உபாகமம் 7வது அதிகாரம் 24வது வசனம், அவருடைய ராஜாக்களை கையில் ஒப்புக் கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய், நீ அவர்களை சங்கரிக்க கீழ் மற்றும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது ஒருவனும் எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏசாயா 41வது அதிகாரம், ஏசாயா 10:11, நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், இதோ இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக வழக்காடுகின்றார்களோ அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை குறித்து கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே யோசுவாவை தேவன் தைரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இப்படி அந்த 12வது வசனத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்கிறது. அப்போ தேவ மனிதனுக்கு யார் ஒருவர் எதிர்த்து விரோதமாய் செயல்படுவார்களோ அவருடைய நிலைமைகள் இப்படித்தான் இருக்கும். யோசுவாவே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத. இரண்டாவது, அந்த யோசுவாவுக்கு அவர் என்ன ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார்? யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்த்துக் கொள்வாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வழியை வாய்க்க செய்வார். வழியை வாய்க்க செய்வார். எப்போ தெரியுங்களா? இந்த வேத வசனங்கள் எப்பொழுதும் மறக்காதபடிக்கு, எப்பொழுதும் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது இல்லையா, ஆண்டவர் நம்முடைய வழியை வாய்க்க செய்வார். நினைக்கிறோம், ஆண்டவர் என்னுடைய வழியை, என்னுடைய காரியங்களை இன்னும் வாய்க்க செய்யாமல் இருக்கிறாரே நம்ம நினைக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற குறைபாடுகள் என்ன என்பதை கவனிக்கணும். இங்க வேதம் சொல்கிறது, நியாயப்பிரமாண இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு வெளியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேத வசனங்களை மனனம் செய்ய வேண்டும், மனப்படம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை நம்ம தியானிக்க வேண்டும். அப்படி நம்ம செய்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகளை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்க, சங்கீதம் 1 2 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் உணர்வை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை என்ன? இரவும் பகலும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேத வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்வாரு? நேர்த்தியாக செய்து அந்த வழியை வாய்க்க செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாசித்த சங்கீதம் 37 நீங்க திருப்புங்க, 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்யும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் உன்னோட கூட இருப்பேன். எது வரைக்கும்? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எவனும் எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உன் வழியையும் நான் என்ன செய்வேன்? வாய்க்க செய்வேன் அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் காத்துக்கணும், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும், நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்துல உன் காரியத்தை நான் என்ன செய்வேன்? வாய்க்க செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். அப்போ கடவுளுடைய சமூகத்துல கொஞ்சம் அமர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். அப்போ யோசனை இடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ எப்பொழுதும் மறக்காத, அதை எப்பொழுதும் வாயில நீ வைத்து அதை தியானம் பண்ணி கொண்டது. அப்படி நீ செய்கின்ற பொழுது உன்னுடைய அந்த தியானத்தினாலே, உன்னுடைய அந்த சிந்தனையினாலே, உன்னுடைய பொறுமையினாலே உன்னுடைய காரியங்களை நான் என்ன செய்வேன்? வாய்க்க செய்வேன். ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு கொஞ்ச நாள் அமைதலாக இருக்க வேண்டும், அமைதல்படுத்துகிறார். 3வது காரியமாக யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது பலமுள்ள தினமனதாயிரு, இந்த நிலத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவார். 3வது ஆசீர்வாதம், நீ பங்கிட்டு கொடுக்கிறவனாக இருப்பார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு கொடுக்கிறத கேட்பார். வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கு சாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் யோசுவாவுக்கு இந்த மாபெரும் சாக்கியத்தை தேவன் கொடுக்கின்றார் இல்லையா? 12 கோத்திரங்களுக்கும் அவர் கொடுக்கிற அந்த பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை இந்த ஜனங்கள் சுதந்திரிக்கும்படியாக நீ என்ன செய்யணும்? பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசுவா இடத்துல
சொல்றதை எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? அப்போ இங்க யோசுவா அநேக காரியங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி அதை கேட்டு பெற்று அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாக மாறுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோசுவா பங்கிட்டு கொடுத்தான்னா 13வது அதிகாரம், யோசுவா 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். பங்கிடுகிறார். எப்படியெல்லாம் பங்கிட வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையும் தேவன் இந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அழகா சொல்றாரு, நீ இந்த தேசத்தை எப்படி பங்கிட வேணும், லீபனோன் துவக்கி மிஸ்ரா போத்மாயி மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனுடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுக்களை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சீட்டுகளை போட்டு அந்த சீட்ல எந்த பகுதி அவங்க பேர்ல விழுந்திருக்கிறதோ அந்த இடங்களை, அந்த தேசங்களை சுதந்திரிக்கும்படியாக யோசுவா இங்கே பங்கிட்டு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை நிகழ்த்துவார். நம்மை கொண்டு பலர் ஆசீர்வாதமாக இருக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார் என்பதை மறந்துவிட. அந்த யோசுவா கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவன் தேசத்தை பங்கிட்டு இந்த மனிதர்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கொள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரத்துக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டார். கர்த்தர் சொன்ன அந்த ஆலோசனையை அவன் தவறாக கேட்டது மாத்திரமல்ல, சீட்டுக்களை போட்டு இந்த மக்களுக்கு கர்த்தர் சொன்னபடியே பங்கிட்டு 3 ஆசீர்வாதங்களை யோசுவாவுக்கு மே மாசத்துல தேவன் நமக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான். உயிரோடு இருக்கும் நாளாவும் ஒரு மனிதனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னு சொன்னா தேவன் உன்னோட உன் வழிகளை எல்லாம் நீ என்ன நினைக்கின்றாயோ அந்த காரியத்தை எல்லாம் அவர் வாக்கி செய்வார். ஏனென்று சொன்னார், அவர் உன்னோடு கூட இருக்கிறபடியால் நீ தேசத்தை இல்ல பலருடைய நன்மைக்காக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏனென்று சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதினால, அவர் உன்னை விட்டு விலகாமல் இருப்பதினால அவர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்ம அவர் ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்ப்பு செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, அவருக்காய் காத்திருக்கின்ற பொழுது, அவருக்காய் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதில் எந்த விதமான சிக்கல் கிடையவே கிடையாது. அதனால மீண்டும் ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய அந்த வசனத்தின் மூலமாகவே உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட அவர் இருக்கிறார். அதனால வளம் கொண்டு விடமுள்ளதாய் நான் கடைசி வரைக்கும் உன்னோட கூட இருப்பேன். நீ கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம் என்கிற இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம்